வணக்கம். மன அழுத்தமின்றி வாழ வழிமுறைகள். காலையில் முன்னதாகவே எழுந்து விடுங்கள். எங்கேயாவது செல்ல வேண்டியிருந்தால் அதற்குரிய ஆடைகள் பொருட்களை முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காகிதத்தில் அன்றைய தினம் செய்ய வேண்டிய பணிகளையும் எப்போது செய்ய போகிறோம் என்பதையும் குறித்து வையுங்கள். காத்திருப்பது சிரமம் என்று கருதாதீர்கள். ஒரு புத்தகத்தை கையில் வைத்திருப்பது காத்திருத்தலை சுகமாக்கும், தேவையற்ற மன அழுத்தத்தை குறைக்கும். வேலைகளை தள்ளி வைப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தாமல் செய்யுங்கள். முன்கூட்டியே திட்டமிடுங்கள். எதையும் கடைசி நேரம் வரை காத்திருந்த பெண் செய்வதை தவறுங்கள். வேலை செய்யாதவைகளை கட்டி அழாதீர்கள். சரி செய்ய முயலுங்கள். காலணி ஆனாலும் கடிகாரமானாலும் இல்லையேல் அவை தேவையற்ற மன அழுத்தத்தை தரக்கூடும். சற்று முன்கூட்டியே செல்ல பழக்கப்படுங்கள். 10 நிமிடத்தில் செல்ல முடிந்தது இடத்துக்கு 20 நிமிடத்திற்கு முன்பாகவே புறப்படுங்கள். காஃபி, டீ அதிகம் குடிப்பதை தவறுங்கள். புகை, மது எல்லாம் வேண்டாம். சில மாற்று யோசனைகளை கைவசம் வைத்திருங்கள். உதாரணமாக, பஸ் தாமதமானால் இதை செய்வேன் என்பது போன்றவை. இறுக்கம் தளருங்கள். சில வேலைகள் தடைப்படுவதாலோ தாமதப்படுவதாலோ உலகம் முடித்து விட போவதில்லை. தவறாய் போன ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து மகிழுங்கள். செல்லும் இடங்கள் புதிய இடங்களாக இருந்தால் வழியை முதலிலேயே தெளிவாக கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். சற்று நேரம் கைபேசிகளையும் தொலைபேசிகளையும் அணைத்து விடுங்கள். ஓய்வெடுங்கள். எந்த தொந்தரவுமின்றி. செய்வதற்கு இயலாத பணிகளோ நேரம் இல்லாமையால் நாம் செய்ய முடியாது என்று நினைக்கும் பணிகளோ இருந்தால் மன்னிக்கவும் என்னால் செய்ய இயலாது என்று சொல்ல பழகுங்கள். உணவு, உடை, உறவிடம் தவிர்த்த எதுவும் உங்களை மன இறுக்கம் கொள்ள செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள். முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவு அவசியம். எளிமையாக வாழுங்கள். உற்சாகமான நண்பர்களுடன் பழகுங்கள். அதிக நேரம் நன்றாக தூங்குங்கள். முடிந்தால் அலாரம் வைத்து தூங்குங்கள். தடையற்ற தூக்கத்துக்கு அது உதவும். வீட்டில் பொருட்களை அதன் இடத்தில் ஒழுங்காக அடுக்கி வையுங்கள். அவசரமாய் தேடுகையில் அகப்படாத பொருள் மன அழுத்தத்தை தரும். ஆழமாக நிதானமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். எழுத பழகுங்கள். கவலைகளை, எரிச்சல்களை, தோல்விகளை குறைக்க எழுத்து வடிகாலாகும். குழப்பம், கவலைகளை உள்ளுக்குள் புதைக்காமல் நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடம் பகிருங்கள். தினமும் உங்கள் மனதை மகிழச் செய்யும் செயல்கள் எதையோனும் ஒன்றை செய்யுங்கள். அதில் பொருளாதார பயன் ஏதும் இல்லாவிட்டாலும் கூட பிறருக்காக எதையேனும் செய்ய பழகுங்கள். செய்யும் அனைத்து செயல்களையும் ஆத்மார்த்தமான அன்போடு செய்யுங்கள். என்னை புரிந்து கொள்ளவில்லையே எனும் உணர்வுகளை தவிர்த்து பிறரை புரிந்து கொள்ள நீங்கள் முயலுங்கள். உங்கள் உடை, நடை, பாவனைகளில் தன்னம்பிக்கை மிளிரட்டும். உடைகளை நன்றாக அணிவதே தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. நிறைய வேலைகளை ஒரே நாளில் முடிக்க நினைக்காதீர்கள். ஒவ்வொரு வேலைக்கும் இடையே சரியான இடைவெளி விடுங்கள். வார இறுதிகள், விடுமுறை நாட்களை மிக சிறப்பாக செலவிடுங்கள். வெளியே செல்வது, கடற்கரைக்கு செல்வது என மனதை புத்துணர்ச்சியாக்குங்கள். இன்றைய பணிகளை செவ்வனே செய்வதால் நாளைய பணிகள் செவ்வனே நடைபெறும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். பிடிக்காத வேலை இருந்தால் அதை முதலிலேயே முடித்து விடுங்கள். அப்போதுதான் தொடர்ந்து செய்யும் பிடித்தமான வேலைகளை மனது லகுவாக்கும். மன்னிக்கும் மனப்பான்மை வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் வாழ பழகுங்கள். இவற்றில் சிலவற்றை நாம் பின்பற்றினாலே மன அழுத்தமற்ற வாழ்க்கை நமக்கு வசப்படும். காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நன்றி. வாழ்க நலமுடன்.